இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7 ஹிடன் வார்னிங்ஸ் இன்சைட் ரெவலேஷன். வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல இருக்கின்ற 7 எச்சரிக்கைகளை பத்தி நம்ம பார்க்குறோங்க. இந்த எச்சரிக்கைகள் தேவன் யாருக்கு கொடுக்குறாருனாக்கா, சபையாருக்காக. சபையா இருக்கிற நமக்கு தாங்க ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. கடைசி காலத்துல நம்ம இதை அசட்டை பண்ற மாதிரி இல்லைங்க. அவ்வளவு முக்கியமான எச்சரிக்கைகளா இது இருக்குதுங்க. முதலாவது எச்சரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆதியில் இருந்த அன்பை விட்டு விடுகிறது. ஆதியில இருந்த அன்பு இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதான்னு யோசிச்சு பார்க்கணுங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப ரொம்ப உற்சாகத்துல சத்தியத்தின் அறிவு நமக்கு கிடைச்ச உடனே பேப்டிஸ்ம் எடுத்திருப்போம் இல்லைங்களா? பைபிள் அதிக நேரம் படிச்சிருப்போம். ப்ரேயர் ரொம்ப ரொம்ப அனலா பண்ணியிருப்போம். பைபிள் ஸ்டடி மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்போம். ஆவிக்குரிய விஷயங்கள்ல அதிக இன்வால்வ்மெண்ட் நம்ம காமிச்சிருப்போம். இப்போ அதே அன்பு நம்ம மத்தியில இருக்குதா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க. சில சமயம் அது நமக்கு தெரியறது இல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாமே தெரிஞ்சிருச்சே, இனிமேட்டு புதுசா கத்துக்கிறதுக்கு என்ன அப்படின்ற சில மனநிலைமை வந்துருதுங்க. எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்கு வந்துருது இல்லைங்களா? இது சாத்தான் விதைக்கிற அந்த ஒரு இதுங்க. அந்த அனல் அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும். ஸோ இந்த நிலைக்கு நம்ம போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்க. இது தேவன் நமக்கு கொடுக்கின்ற முக்கியமான எச்சரிப்பு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 2 வெர்ஸ் 4ல, ஆனாலும் நீ ஆதியில் இருந்த கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தேவன் சொல்றாருங்க. உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்ட்டு தேவன் சொல்றாருங்க. நம்ம கிட்ட அந்த குறை இருக்குதா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். தேவன் நிறைய விதத்துல நமக்கு அதை வெளிப்படுத்துவாருங்க. எச்சரிப்புகள் கொடுப்பாரு. நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அப்பதான் அது தெரியும். இல்லைனாக்கா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல தேவன் என்ன சொல்றாருனாக்கா, ஆதியில இஸ்ரேல் ஜனம் தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க சில காலகட்டத்துல. அதுக்கப்புறம் தவறான வழியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா சொல்றாருங்க. ஜெரேமியா சாப்டர் 2:2ல, எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, எரேமியா போ, எருசலேம் ஜனங்களிடம் பேசு, அவர்களிடம் நீ இளைய நாடாக இருந்த காலத்தில் எனக்கு உண்மை உள்ளவனாக இருந்தாய். பாத்தீங்களா? இளையவனா இருக்கும்போது உண்மையுள்ளவராக இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுங்க, அந்த அன்பு அப்படியே தணிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாரு, கடைசி காலத்துல அநேகரோட அன்பு தணிஞ்சு போயிடும், கோல்ட் ஆயிடும் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம அன்பு அப்படி ஆயிடக்கூடாதுங்க. அதுக்குதான் எச்சரிப்பு தராரு தேவன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 நம்ம வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியன் சாப்டர் 13 1 to 3ல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எச்சரிப்பு தராருங்க. நம்ம கிட்ட ஆவிக்குரிய வரங்கள் அநேக இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் எம்டியா இருக்குது. நம்ம சூனியமாகிறோம் அப்படின்ட்டு தான் அவர் சொல்றாருங்க. நான் ஒன்றும் இல்லைன்றாருங்க. அன்பு என்கிட்ட இல்லைன்னா அதை நம்ம பார்க்கலாங்க. நான் மனுஷ பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் என்கின்ற வெண்கலம் போலவும் ஓசையிடுகின்ற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. பாத்தீங்களா? அன்பு இல்லைன்னா இவ்வளவு வரங்கள் இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. அன்பு எப்படி இருக்குது? மத்தவங்க மேல அன்பு நம்ம எப்படி காட்டுறோம்? அன்கண்டிஷனலா இருக்குதா? ஏதாவது எதிர்பார்த்து நம்ம அன்பு காட்டுறோமா? அப்படி காட்டினால் அதற்கு பேர் அன்பே கிடையாதுங்க சகோதர சகோதரி. எபேசு சபைக்கு தேவன் இந்த வார்னிங் கொடுத்தாரு. இது நமக்கும் பொருந்தும் கடைசி காலத்துல. எபேசு சபை இன்னைக்கு டர்க்கியில இருக்கிற இடம் இல்லைங்களா? 5வது நூற்றாண்டுல இந்த ஒரு வார்னிங் வருதுங்க. ஸ்டார்டிங்ல ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பவுல் இருந்தாரு, திமோத்தி அந்த சபைக்கு எல்டரா இருந்தாங்க. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. காலப்போக்குல என்ன ஆகுதுங்க, அந்த அன்பு அப்படியே தணிஞ்சு போச்சு. கல்ச்சருக்குள்ள போயிட்டு மிங்கிளா வராங்க இல்லைங்களா? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுங்க. இது தேவன் கொடுக்கின்ற ரொம்ப முக்கியமான எச்சரிப்புங்க சகோதர சகோதரி. நம்ம வாழ்க்கையில ஆதியில இருந்த அன்பு குறையுது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. முதலாவது அடையாளம், ஜெபன்றது ரொம்ப சாதாரணமா ஆயிடுங்க நம்ம லைஃப்ல. ரொட்டீன் ஆயிடும். ரொட்டீன்ன்றது ஏதோ கடமைக்கு பண்ணுன்ற மாதிரி ஆயிடும். ஆனா ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி பண்ணியிருப்போம், இதயத்துல இருந்து பண்ணியிருப்போம். அது ஜஸ்ட் லைக் தட் ஹேபிட் கிடையாதுங்க. மற்ற ஹேபிட்ஸ் மாதிரி ஜபான்றது ஹேபிட் கிடையாது. அது ரொம்ப ஜெனியூனா பண்ண வேண்டிய விஷயம். தேவன் கிட்ட பேசுற விஷயம், பயபக்தியா பண்ண வேண்டிய விஷயம், ஊக்கமா பண்ண வேண்டிய விஷயங்க ஜபான்றது இல்லைங்களா? ஸோ அந்த லெவல்ல இருக்கணும். ஆவியில நிறைந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது. ஸோ அது மாறுதுன்னு வச்சுங்களேன், ஆதியில இருந்த அன்பு நம்ம கிட்ட இல்லைன்ற அர்த்தம் ஆயிடும். ரெண்டாவது தேவன் மேல இருக்கின்ற வாஞ்சை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சிட்டு போயிடும். தேவனோட பிரசனத்தை உணர்ற அந்த வாஞ்சை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சிடும்.
பைபிள் படிக்கின்ற அந்த ஹேபிட் என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மியாயிட்டே வரும். அது எப்படி ஆயிடும்னாக்கா, ஒரு டியூட்டி மாதிரி. எப்படி வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், மத்த புஸ்தகங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடும். பைபிள வந்து ருசித்து நம்ம படிக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே கம்மியாயிடும். தேவனுக்கு பண்ற அந்த ஊழியம் வந்து கன்டின்யூ ஆகாதுங்க. குறைஞ்சிட்டே வரும். தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த ஐக்கியம் அப்படியே கம்மி கம்மியாயிட்டே வரும். இல்லைங்களா? நம்மளுடைய பேஷன் இல்லைங்களா? அந்த வாஞ்சை அப்படியே குறைஞ்சிட்டே வரும். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னாக்கா, உலக ஹேபிட்ஸ் அப்படியே கன்வெர்ட் ஆயிட்டே வரும். இதெல்லாம் வந்து அடையாளங்கள். ஆராதனை பண்றது எப்படின்னாக்கா, ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு டியூட்டி மாரி ஆயிடும். அதாவது மத்தவங்க பார்க்கும்போது மட்டும் ரொம்ப ஆவியில இருக்கிற மாரி அப்படி மேம்போக்கா ஆயிடும். இல்லைங்களா? ஆவிக்குரிய விஷயமா அது ரொம்ப பர்சனலா இருக்காது. இல்லைங்களா? நம்ம பாவத்தின் மேல இருக்கின்ற அந்த கன்விக்ஷன், நம்ம தப்பு செய்றோம், இது பாவம்ன்ற அந்த எண்ணம் வந்து அப்படியே தணிஞ்சு போயிடுங்க. இல்லைங்களா? இதெல்லாம் எதற்கு அடையாளங்கள்? நம்ம ஆதியில இருந்த அன்பு குறைஞ்சிட்டே வருது அப்படின்றதுக்கு அடையாளங்க. 2வது எச்சரிப்பு தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்தில் கூட சமரசம் செய்வது, காம்ப்ரமைஸ் பண்றதுங்க. எப்போ இந்த உலகத்து கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோமோ, கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு தூரம் போயிட்டே இருக்கோன்ட்டு அர்த்தம். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா, இந்த உலகத்தார் நம்ம அல்லங்க. தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்னாக்கா, இந்த உலகத்துல இருந்து நம்ம செப்பரேட்டா இருப்பதற்காக நம்ம அழைத்திருக்கிறாரு. அவங்க கூட பழகக்கூடாதுன்னாக்கா பழகலாம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அவங்கள அன்பு கூறலாம். ஆனா, அவங்களோட பாவ பழக்கவழக்கங்கள்ல நமக்கு சம்மந்தம் இல்ல. நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஐக்கியம் இல்ல. இத நம்ப நல்லா உணர்ந்தா தான், இந்த உலகத்து கூட நம்ம கலவாம இருக்க முடியுங்க சகோதர சகோதரி. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ரெவலேஷன் 2:15 நம்ம பார்க்கிறோம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கைக்கொள்ளுதலுடன் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கின்றேன். பாத்தீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? அவங்க கூட சம்மதம் வச்சுட்டு இருக்கிறீங்க. அவங்களோட போதனை எப்படி இருக்குது? கள்ள போதனையா இருக்குது. அவங்க கூட உனக்கு என்னப்பா சம்மதம் அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. தேவன் வெறுக்கிற விஷயத்த நம்ம செய்யவே கூடாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு எச்சரிப்பு தராரு. ரோமன் சாப்டர் 12:2ல இந்த உலகத்துக்கு நீங்க ஒத்த விஷம் தெரியாதீங்க அப்படின்றாரு. இந்த உலகத்தார் போல நம்ம வந்து இருக்கக்கூடாது. அவங்கள போல பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவங்கள போல ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட பழக்க வழக்கங்கள்ல கூட நம்ம ஆளாகக்கூடாது. இது தேவன் நமக்கு கொடுக்கின்ற எச்சரிப்பு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் அப்படித்தான் ஆயிட்டு இருக்கிறாங்க. தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னன்னாக்கா, அவங்கள போல நீங்க வந்து இருக்காதீங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்றாருங்க? ஜேம்ஸ் 4:4ல இந்த உலகத்துக்கு கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னாக்கா, நம்ம தேவனுக்கு எதிரி ஆயிடும் அப்படின்ட்டு சொல்றாரு. இல்லைங்களா? தேவனுக்கு எதிரி ஆகக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அவங்கள போல மாறிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட்டா தேவனுக்கு நம்ம எதிரி ஆயிடுவாங்க. இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் பைபிள்ல யார நம்ம சொல்லலாம்னாக்கா, சாலமன் ராஜா. ஆரம்பத்துல தேவனுக்கு ரொம்ப பயந்த பிள்ளையா தான் இருந்தாருங்க. காலப்போக்குல என்ன ஆகுதுனாக்கா, அவர் பண்ண காம்ப்ரமைஸ் வந்து அந்நிய ஸ்திரீகள வந்து கல்யாணம் பண்ணிக்கினாருங்க. தேவனோட நாமம் அறியாத ஜனங்கள்ல போயிட்டு பொண்ணு எடுக்குறாரு. அவங்க மனச வந்து திருப்திப்படுத்தணுன்றதுக்காக அவங்களுக்கு தேவாலயங்கள கட்டுறாருங்க. எவ்வளவு கொடூரமான விஷயம் பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப அருவருப்பான காரியங்கள பண்றாரு. கடைசி வரைக்கும் அவர் வந்து மாறவே இல்லங்க. தேவனுக்கு அவர் மேல அதிருப்தியே ஆயிடுச்சுங்க சகோதர சகோதரி. அந்த மாதிரி நம்ம லைஃப் ஆயிடக்கூடாதுங்க. சோ நம்மளோட லைஃப் இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, பாவம்ன்றது ரொம்ப நார்மல் ஆயிடும். பாவத்துக்கு நம்ம அதிகமா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னாக்கா, எக்ஸ்கியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு பொய் சொல்றது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சுங்க. பொய் பேச தெரியலன்னு வச்சுங்களேன், நம்மள வந்து ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. "என்னப்பா பொடிக்க தெரியாத மனுஷனா நீ இரு" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லைங்களா? என்டர்டெயின்மென்ட் இருக்குது இல்லைங்களா? பொழுதுபோக்கு வந்து நம்ம லைஃப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். பைபிள விட இந்த பொழுதுபோக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்ப பிக்சர் பார்த்து தான் நெறைய பேரு ஹேர் ஸ்டைல் பண்றது, ட்ரெஸ் பண்றது எல்லாமே. இல்லைங்களா? கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கக்கூடாதுங்க. வேதத்துல இருக்கிற சத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே சாஃப்ட் ஆயிட்டே வருங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா? கல்ச்சருக்கு ஒத்து போயிடுவோம். இது பண்ற ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க. இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாஞ்சை இருக்குது பாருங்க, பரிசுத்தத்தின் மேல. அது அப்படியே கம்மியாயிட்டே வருங்க. இது ரொம்ப பெரிய அடையாளம். நம்மளுடைய கன்விக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க, பாவத்தின் மேல இருக்கின்ற அந்த வெறுப்பு, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மியாயிட்டே வரும். அதுக்கப்புறம் இன்னொரு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேர்ல்ட்லி சக்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த உலகத்துல சக்சஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணத்தை வச்சுதான் எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அது பின்னாடியே போறதுங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயம் அப்படியே கம்மியாயிட்டே வரும். வேர்ல்ட்லி சக்சஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன் வந்து கம்மியாயிட்டே வரும். அதாவது நம்ம வந்து உலகத்தை வந்து வேறுபடுத்தி நிக்கணும், நம்ம செப்பரேட்டா இருக்கணும்ன்ற எண்ணம் வந்து அப்படியே கம்மியாயிடும். இன்ஃப்ளூயன்ஸ் ஃபுல்லாவே வேர்ல்டு பீப்புள் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே வந்து அடையாளங்கள்ங்க சகோதர சகோதரி.
இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப 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 எச்சரிப்பா இருக்கணுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரதுக்கு நாட்கள் ரொம்ப சமீபமா இருக்குது. தேவன் கொடுக்கிற எச்சரிப்பை நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அசட்டை பண்ணாம மனம் திரும்ப வேண்டிய காலம் இதுங்க சகோதர சகோதரி. 3வது எச்சரிப்பு தேவன் நம்மளுக்கு கொடுக்கறது வெளிப்படுத்தல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல தூங்குறதுங்க. அடுத்து நம்மளுடைய விசுவாசம் வந்து செத்த ஒரு விசுவாசமா ஆயிடும். இல்லைங்களா? இதுல ரொம்ப ரொம்ப நம்ம எச்சரிப்பா இருக்கணும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 3 வெர்ஸ் 1ல சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கின்றேன். நீ உயிரோடு இருக்கிறேன் என்று உனக்கு பேர் உண்டு. நீயோ செத்தவனாய் இருக்கின்றாய். பாத்தீங்களா? நீ உயிரோட இருக்கிறன்னு நெனச்சிட்டு இருக்கிற. பிராக்டிகலா பார்க்கும்போது நீ செத்து இருக்கிற அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம செத்து இருக்கிறோம்னாக்கா, தேவன் எதற்காக நம்மள அழைத்திருக்கிறாரு? பணிகளை கொடுக்கணும். தேவனோட நாமத்துக்கு நம்ம மூலியமா மகிமை வரணும். நற்கிரியைகளை செய்யணும். பாவத்தை விடணும். 4 பேருக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கணும். சபையில ஒரு மாதிரியா நம்ம இருக்கணும்ன்றதுக்காக தான் தேவன் நம்மள அழைத்திருக்கிறாருங்க. அதை விட்டுட்டு சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். நேம் சேக் இல்லைங்களா? அப்படி இருந்தோம்னு வச்சுங்களேன், செத்துதான் இருக்கிறோம்ட்டு அர்த்தம். இதுக்குதான் நம்மளுக்கு எச்சரிப்பு தராருங்க சகோதர சகோதரி. எந்திருன்றாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, எபேசியன் சாப்டர் 5:14ல, ஆதலால் தூங்குகின்ற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். பாத்தீங்களா? கிரைஸ்ட் வில் ஷைன் அப்பான் யூ அப்படின்றாரு. எப்போ நம்ம ஏஞ்சி வரணுங்க, தவறான காரியங்களை விட்டு வரணும், தேவனுக்காக வாழணுன்ற ஒரு முடிவெடுத்துட்டு நம்ம வரணுங்க. இப்போ நம்ம இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல என்ன சொல்றாருனாக்கா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்றாரு. நம்ம கிரியையே செய்யல, விசுவாசால் மட்டும் போதும். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாருங்க. பேப்டிசம் எடுத்துட்டோம், பரலோகத்துக்கு போயிடுவோன்ற நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா தேவன் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறாருனாக்கா, நற்கிரியைகளை செய்யணும், அதற்காக தான் அழைத்திருக்கிறார். இதை நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுறாருங்க. ஆனா நம்ம வந்து அசட்டை பண்ணவே கூடாதுங்க சகோதர சகோதரி. பிரான்ஸ்ல வந்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க. 1789வது ஏடியில பிரெஞ்சு ரெவல்யூஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். இந்த ரெவல்யூஷனுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சபைகள் எல்லாம் தேவன் மேல ரொம்ப பக்தி வைராக்கம் உள்ளவர்களா இருந்தாங்க. இல்லைங்களா? அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் வந்து நாடு ஃபுல்லா பரவிச்சுங்க. சர்ச் போறத ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னாக்கா அப்படியே மாறுதுங்க. இல்லைங்களா? வயலன்ஸ் அதிகரிக்குது. கிறிஸ்டியன்ஸ்க்கு விரோதமா நிறைய மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிக்குது. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா நிறைய தவறுகள் நடக்குதுங்க. சபைகள்ல நிறைய தவறுகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி வந்து இப்ப நடக்கக்கூடாதுங்க. இப்ப ஆல்ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க வேர்ல்ட்ல. நிறைய வந்து சர்ச்சஸ் வந்து தவறான விஷயங்களை வந்து அனுமதிக்கிறாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து அனுமதிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். வேதத்துல தேவன் அருவருக்கிற விஷயத்த எல்லாம் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம தவறான விஷயத்துக்குள்ள போக கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையிலும் இது நடந்துட்டு இருக்குது அப்படின்றத எப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு அடையாளங்கள் உண்டு. முதலாவது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு தேவன் மேல இருக்கின்ற அந்த பக்தி எப்படி ஆயிடும்னு பாத்தீங்கன்னாக்கா, அவுட்வர்ட் ஆயிடும். ஜனங்க பாக்குறாங்க, அதனால பக்தி இருக்கிற மாதிரி காட்டுறது. ஆனா உள்ளுக்குள்ளேயோ எந்த ஒரு மாறுதலும் இருக்காதுங்க. மனசார வந்து தேவனை நேசிக்கணும்ன்ற அந்த எண்ணம் வந்து கம்மியாயிட்டே வரும். அந்த பசி இருக்குது பாருங்க, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, அது அப்படியே கம்மியாயிடும். சோ மெயின் என்னன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் growth தான். அதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம குரோவே ஆகல. இப்போ ஒரு செடி இருக்குது, நம்ம டெய்லி தண்ணி ஊத்துறோம், எல்லாமே கொடுக்குறோம். ஆனா செடி வளரலன்னு வச்சுங்களேன், தூக்கி தான் போடணுங்க. லாஸ்ட்ல வேஸ்ட் தான் அது. அந்த மாதிரி ஆயிடுங்க நம்ம லைஃப். ப்ரேயர் லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்மியாயிடும். ப்ரேயர் பண்றதுக்கு டைமே இல்லாத அந்த ஒரு சுச்சுவேஷன் கூட ஆயிடுங்க. காரணம் என்னன்னாக்கா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் அப்படியே கம்மியாயிடுங்க. சின் இருக்குது இல்லைங்களா, பாவம், அதை வந்து டாலரேட் பண்ற அந்த நிலைமைக்கு நம்ம வந்து வந்துருவோங்க. மன திரும்ப மாட்டோம். கடினமான இதயம் உள்ளவர்களா ஆயிடுவோம். ஆவிக்குரிய விஷயத்துல வந்து அலர்ட்டா இருக்க மாட்டோம். சர்ச்சுக்கு போற அந்த அட்டெண்டன்ஸ் வந்து அப்படியே கம்மியாயிடும். எப்பயாவது போலாம், ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணிக்கலாம், டைம் இருக்கும்போது போலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் நினைச்சோன்னு வச்சுங்களேன், நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஆயிடும், ரொம்ப கம்மியாயிடும். நம்மளோட இருதயம் வந்து ஆவிக்குரிய விஷயத்துல அப்படியே நமுத்து போயிடும். இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப பாவம் அப்படியே நம்பாயிடும். ஏன்னா பண்ணி பண்ணி என்ன ஆகுது, நம்பாயிடுது. சோ இந்த லெவலுக்கு வந்து நம்ம போக கூடாதுங்க. எச்சரிப்பா இருக்கணும் சகோதர சகோதரி. 4வது எச்சரிப்பு தேவன் நம்மளுக்கு கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பது. நம்ம எப்படி இருக்கிறோம்? அனலா இருக்கிறோமா, குளிரா இருக்கலாமா, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 3:16ல, இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பாய்
இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். பாத்தீங்களா? நீ 2ம் இல்ல. குளிரும் இல்ல, அனலும் இல்ல. அதனால உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ரொம்ப பெரிய எச்சரிப்பு இது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல 2 தீமோத்தேயு சாப்டர் 3:5ல என்ன சொல்றாருனாக்கா, இந்த அனலும் இன்றி குளிரும் இன்றி இருப்பதுனா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலைக்குள்ளாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாத்தீங்களா? தேவ பக்தின்ற அந்த வேஷம் இருக்கும். வெளிரங்கமா இருப்பாங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, போவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அப்படி இருக்க மாட்டாருங்க. மனதளவுல தேவ பக்தி இருக்காதுங்க. வெளிரங்கமான ஒரு பக்தி. அது மட்டும் இல்லாம மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல என்ன சொல்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்து மேத்யூ சாப்டர் 6:24ல 2 எஜமான்களுக்கு ஊழியம் செல்ல ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நம்ம ஒரே டைம்ல தேவனையும் இந்த உலக ஆஸ்திகள், சம்பத்துகள், பணம் இத வந்து நேசிக்க முடியாதுங்க. ஒண்ணு தேவனை நேசிக்க முடியும், இல்லைன்னா பணத்தை நேசிக்க முடியும். 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுங்களேன், நம்மள மாதிரி முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து வெதுவெதுப்பு அப்படின்றதுங்க. இதுதான் வந்து லவோதிகேயா சபையில் வந்து நடந்துச்சுங்க. லவோதிகேயான்றது டர்க்கில இருக்கின்ற ஒரு சிட்டி. 1வது நூற்றாண்டுல நடந்த சம்பவங்க. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எதுலன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேங்கிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மெடிசன்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. ரொம்ப ரொம்ப சம்பத் அவங்க கிட்ட இருந்துச்சுங்க. அவங்க சிட்டி எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேற யார்கிட்டயும் வந்து அவங்க உதவி கேட்கணும்ட்டே இல்லைங்க. அவங்க கிட்ட எல்லா வசதி வாய்ப்பும் இருந்துச்சு. அமெரிக்கா மாதிரி இல்லைங்களா? 60வது ஏடியில என்ன ஆகுதுனாக்கா, மேஜரா ஒரு நிலநடுக்கம் அந்த ஊர்ல ஏற்படுது. அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, ரோவர்கள்ட்ட போயிட்டு எந்த ஹெல்ப்புமே கேட்கல, பைனான்சியல் ஹெல்ப். அவங்களே வந்து ரீபில்ட் பண்றாருங்க அந்த சிட்டியை. அந்த அளவுக்கு ரொம்ப சம்பத்துல இருந்தாங்க அவங்க. அதனால தான் இங்க இயேசு கிறிஸ்து அவங்கள கடிந்து கொள்றாரு. நீ என்ன நினைக்கிற? நீ பணக்காரன்னு நினைக்கிற. ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல நீ ஒண்ணுமே இல்லையே. சத்தியம் இருக்குது உன்கிட்ட. ஆனா அதோட வல்லமை இல்லையே. நீ சத்தியத்துக்கு ஏற்றபடி வாழ மாட்டேன்றியா அப்படின்ட்டு எச்சரிப்பு தராரு. நம்ம லைஃப்லயே இது நடக்கலாம். நல்ல பண வசதி வரும்போது தேவன் மேல இருக்கின்ற அந்த வாஞ்சை, அந்த பசி அப்படியே கம்மியாயிடும். இவங்க கிட்ட அதுதாங்க பிரச்சனை. இவங்க ரொம்ப ரிச்சா இருக்கிறவன்ட்டு அவங்களே நினைச்சுக்கினாங்க. ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல எம்டி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த அறிகுறிகள் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல இன்கன்சிஸ்டன்டா இருப்போங்க. நம்ம கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டோம். ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்றது, ஒரு நாள் சர்ச்சுக்கு நல்லா வாஞ்சையா போறது, மத்த வாரம் இல்ல. இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்டா இருப்போம். தேவன் மேல இருக்கின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ரொம்ப கஷ்டமா தெரியும். ஒரு சர்மன் கேட்கறது கஷ்டமா தெரியும். தேவனை துதிச்சு பாடுறது கஷ்டமா தெரியும். ப்ரேயர் பண்றது கஷ்டமா தெரியுங்க நம்மளுக்கு. கம்ஃபர்ட்டை தான் வந்து ரொம்ப ரொம்ப விரும்புமே தவிர, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் வராதுங்க. நல்லா வசதி வாய்ப்பா இருக்கணும். கம்ஃபர்ட்டை வந்து விட்டு கொடுக்குற அந்த நிலைமையே வராதுங்க. பேஷன் வந்து அப்படியே குறையும். ஜெபத்துக்கு சத்தியத்தை நாலு நாலு பேருக்கு எடுத்து சொல்லுகின்ற அந்த வாஞ்சை அப்படியே கம்மியாகும். விசுவாசம் எப்படி ஆயிடும்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப கன்வீனியன்டா ஆயிடும் இல்லைங்களா? ரொம்ப ஷாலோவா, உறுதியான விசுவாசம் இருக்காதுங்க. தேவனை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்காது. என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னாக்கா, மனுஷங்களை திருப்திப்படுத்தணுன்றது அதிகமாயிடும் இல்லைங்களா? ஆவிக்குரிய விஷயத்துல இருக்கின்ற அந்த வாஞ்சை கம்மியாயிடும். நித்திய ஜீவனை பத்தி இருக்கின்ற அந்த எண்ணம் இருக்காதுங்க. இந்த லைஃப் போதும் நமக்கு. இந்த லைஃப்ல வந்து நம்ம மஜாவா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து அடையாளங்கள். இதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. 5வது எச்சரிப்பு தேவன் நம்மளுக்கு கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடைசி காலத்துல வஞ்சனை தாசி ஆயிடும். ஆவிக்குரிய ரீதியான வஞ்சனைகள், பொய்கள் இல்லைங்களா? தவறான போதனைகள் வந்து அதிகமாயிடும். ஜனங்க எதன் பின்னாடி போயிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அற்புத அடையாளங்கள் அது நடந்தா அது நல்ல சபை அப்படின்ட்டு நினைச்சு போயிடுவாருங்க. ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க? ஆழமான போதனை இருக்குதா, வேதத்தின் அடிப்படையில சத்தியம் இருக்குதா அப்படின்ட்டு ஜனங்க பாக்குறத வந்து தவிர்த்துடுவாங்க. இதுதான் வந்து இப்ப நடந்துருக்குதுங்க. அட் பிரசன்ட்ல இது வந்து ரொம்ப ரொம்ப பூம்ல ஆயிட்டு இருக்குதுங்க. நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இந்த விஷயத்துக்கு சகோதர சகோதரி. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13, 14ங்க. ரெவலேஷன் சாப்டர் 13, 13 and 14ல பெரிய அற்புதங்களை குறித்து மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்கினியை வரப்பண்ணத்தக்கதாக அந்த முதல் மிருகத்தின் முன்பாக செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களின் மேல் பூமியின் குடிகளை மோசம் போக்கி வாளினால் காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு விக்கிரகம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகள் சொல்லிற்று. பாத்தீங்களா? ஜனங்க எதுக்கு பின்னாடி போயிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அற்புத அடையாளங்கள், கல்ட் பிலீஃப், இந்த மாதிரி தவறான விஷயங்கள் பின்பாடி போயிடுவாங்க.
மத்தேயு 24:24 இயேசு கிறிஸ்து கூட இதை பத்தி சொல்றாருங்க. மேத்யூ 24:24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கூட நாங்க வீழ்ந்து போயிடுவாங்க, இதுல மதிமயங்கி போயிடுவாங்கன்ட்டு இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். அது இப்போ ஆயிட்டு இருக்குதுங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9:10 கூட பவுல் எச்சரிக்கிறார். 2 தெசலோனியன் சாப்டர் 2 9 and 10 அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும், பாத்தீங்களா, பொய்யான அற்புதங்கள் செய்வாங்க அப்படின்ட்டு. சோ இவ்வளவு விஷயங்கள் வந்து பூமியில நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதற்கு நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. 1978 வருஷம் நவம்பர் 18 கயானா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஜோன் ஸ்டோன் அப்படின்ற ஒரு சிட்டில ஜிம் ஜோன்ஸ் அப்படின்றவர் இருக்கிறாருங்க. இவர் வந்து போதகர்ன்ட்டு இவரே சொல்லிக்கிறாருங்க. ஜனங்களை இமோஷனலா கண்ட்ரோல் பண்ணாருங்க. தவறான விஷயங்களை ஜனங்களுக்கு போதிச்சு எல்லாரும் வந்து இவரை ஃபாலோ பண்ற அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில இவர் வந்து போதிக்கலங்க. நிறைய பேர் வந்து இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தவறான அற்புத அடையாளங்கள் பண்றது, சயின்ஸ் காட்டுறது இல்லைங்களா. ஜனங்க இவருக்கு ரொம்ப ரொம்ப லாயல் ஆனாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்கா 900 பேர் வந்து ஒரே நாள் வந்து செத்துட்டாருங்க அந்த பர்டிகுலர் இடத்துல. இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஆள் வந்து மேனிப்புலேட் பண்ணாரு, தவறான காரியங்களை வந்து ஜனங்களுக்கு போதிச்சாரு அப்படின்றது புரிய வந்துச்சுங்க. ஸோ இந்த விஷயத்த குறித்து தான் வெளிப்படுத்தல் நமக்கு எச்சரிப்பு தருதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கிறாருங்க, இந்த ஜிம்ஸ் ஜோன்ஸ் மாதிரி. நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சகோதர சகோதரி. ஸோ நம்ம வாழ்க்கையில இது நடந்துட்டு இருக்குது அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்க என்ன பண்ணுவாங்க, மிராக்கிள்ஸ் பின்னாடி போவாங்க. மோர் தென் வேதத்தின் பின்னாடி போறதுக்கு பதிலாக இந்த அற்புத அடையாளங்கள் பின்னாடி போவாங்க. ஃபால்ஸ் டீச்சிங்கை வந்து என்ன அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க இல்லைங்களா. வேதத்துல இருக்கின்ற ஆழமான போதனைகள் சொல்லும் போது அங்க நிறைய பேர் வரமாட்டாருங்க. ஆனா தவறான போதனைகள் அவங்க காதுக்கு இனிமையான விஷயங்கள் சொல்லும் போது ஜனங்க அதை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து ஏமாந்து போவாங்க. நல்லது எது கெட்டது எது அந்த பகுத்தறிவு வந்து குறைஞ்சிட்டே போயிடுங்க. பிலிவர்ஸ் கிட்டே குறைஞ்சு போயிடுங்க நாட்கள் செல்ல செல்ல. சத்தியம் ரீப்ளேஸ் ஆயிடுங்க. எதுல ரீப்ளேஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா உணர்வுகளுக்கு வந்து இடம் கொடுத்துருவாங்க சத்தியத்துக்கு பதிலாக. மெனி எதை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாவத்தை பத்தி யார் போதிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி போக மாட்டாருங்க. பாவத்தினால என்ன பின்விளைகள் வரும், தேவனை விட்டு நம்ம எவ்வளவு தூரம் போறோம் அப்படின்ட்டு யாராவது ரொம்ப ரொம்ப கடிந்து கொள்ற மாதிரி போதனை பண்ணா ஜனங்க அதை வந்து கேட்க விரும்பவே மாட்டாங்க. எதன் பின்னாடி போவாங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்துல நம்ம வந்து ரொம்ப ஆறாம இருக்கலாம், தேவன் நம்மள என்ன பண்ணுவாருங்க 100 தனமாக ஆசீர்வதிப்பார். இதை சொல்லி சொல்லியே ஜனங்களோட மனசை என்ன பண்ணுவாங்க, குழப்புவாங்க. கவுண்டர்ஃபீட்டான நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாருங்க. வேதத்துல இருக்கின்ற அந்த வார்னிங்ஸ் வந்து போதிக்க மாட்டாங்க. இதெல்லாமே வந்து அடையாளங்கள் சகோதர சகோதரி. இந்த விஷயத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. 6வது தேவன் நமக்கு கொடுக்குற எச்சரிப்பு வெளிப்படுத்தல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகமே எதன் பின்னாடி போக ஆரம்பிச்சுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தானின் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாருங்க. சாத்தான ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டைரக்டான்னு பாத்தீங்கன்னாக்கா டைரக்டா இருக்காதுங்க. சில இடத்துல டைரக்டா இருக்கும், சில இடத்துல வந்து கவுண்டர்ஃபீட்டா இருக்கும். அதாவது எதெல்லாம் வந்து வேதத்தின் புறமாக வருகின்ற விஷயங்களோ இல்லைங்களா, போதனைகளோ அதெல்லாம் சாத்தானோட போதனைகள் தாங்க. எந்த மதம் எல்லாம் வந்து வேதத்துக்கு புறம்பா இருக்குதோ, சாத்தானோட வழியை வந்து போதிக்குதோ அதெல்லாம் சாத்தானோட சிஸ்டம் தான். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஜனங்க ஏகமா போக ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. அந்தி கிறிஸ்துவோட அந்த கை வந்து ஓங்கி இருக்கணும். அந்தி கிறிஸ்துவோட வழிபாடுக்குள்ள ஜனங்க வந்து போயிடுவாங்க. ஸோ இதுல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். கடைசி காலத்துல இது ரொம்ப அதிகமா நடக்குங்க சகோதர சகோதரி. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 13:3 அதன் தலைகளில் என்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டு இருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி, பாத்தீங்களா, பூமியில இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த மிருகத்தை வந்து பின்பற்றுவாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ரோமன் எம்பையர் 3வது நூற்றாண்டுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த எம்பரரை, அந்த ராஜாவை எல்லாரும் வணங்கும்படி என்ன பண்றாங்க, ஆதிக்கம் செலுத்துறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற குடிகளெல்லாம் என்ன பண்ணணும், ராஜாவை வந்து கடவுள் போல கும்பிடணும். கடவுளெல்லாம் செகண்டரி தான், ராஜா தான் ஃபர்ஸ்ட். டொமினிஷியன் அப்படின்ட்டு ஒரு ராஜா இருந்தாருங்க. அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, ஜனங்கள்கிட்ட எல்லாரும் என்ன வர்ஷிப் பண்ணணும். சீசர் கூட அப்படித்தாங்க, சீசரை கூட கடவுள் போலதான் பார்த்தாங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா போதகம் பண்ணும்போது அந்த காலகட்டத்துல அவங்கள கொடூரமா சாகடிச்சாங்க சகோதர சகோதரி. ஜெயில போட்டாங்க இல்லைங்களா, கை கால வெட்டுறது, உயிரோட கொளுத்துறது,
ஒரு சிங்கத்தை அனுப்பி அவங்கள வந்து சாவடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இதுக்கு விரோதமா தான் வேதம் என்ன சொல்லுது, இதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். இன்னைக்கு இது எப்படி மாறி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்க யாரை வர்ஷிப் பண்றாங்கன்னாக்கா, பொலிட்டீஷியன்ஸ் இல்லைங்களா, ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இன்னும் சொல்லிட்டே போலாங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்து கடவுளை வர்ஷிப் பண்றாருங்க. இது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயங்க. தேவனோட ஸ்தானத்தை நம்ம யாருக்குமே தரக்கூடாதுங்க. இந்த அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சொசைட்டி என்ன பண்ணுவாங்க, பவரை வந்து குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சுவாங்க. யார் அதிகாரத்துல இருக்கிறாங்களோ அவங்க தான் கடவுள்ன்ற மாதிரி. சத்தியத்துக்கு இடம் இருக்காதுங்க சகோதர சகோதரி. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பயம் என்ன ஆகும்னாக்கா, ஜனங்க மத்தியில பரவும், ப்ரெஷர் ஆகும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு இந்தியால கூட கிறிஸ்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்டான கவர்மெண்ட் தான். நாளைக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க பைபிள் படிக்கக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்ட்டு ரூல் கொண்டு வரலாம். அப்போ நம்ம எதன் பின்னாடி நிக்கிறோம், சத்தியத்துக்கு ஆதரவா நிக்கிறோமா, இல்ல பயந்துட்டு அவங்க பின்னாடி போறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா. வேர்ல்டு சிஸ்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப லாயல் ஆடுவாங்க ஜனங்க. தேவனுக்கு லாயலா இருக்கிறத பார்க்கலாம், உலகத்துக்கு லாயலா இருப்பாங்க. மொராலிட்டி அப்படியே கம்மியாயிட்டே வராங்க. அசுத்தமான விஷயங்கள், அருவருப்பான விஷயங்கள் ஜாஸ்தி ஆயிட்டே வராங்க. இன்னைக்கு ஆயிட்டே இருக்குது. சோடம் கொமோராவோட கொடூரமான அருவருப்பான பாவங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்குதுங்க. ஜனங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஹியூமன் அத்தாரிட்டியை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, நம்ப ஆரம்பிச்சுவாங்க. தேவனுடைய வார்த்தையை பார்க்கிலும் ஜனங்களை வந்து நம்ப ஆரம்பிச்சுவாங்க இல்லைங்களா. வேதத்துக்கு விரோதமா அப்போசிஷன் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே வராங்க. யாரெல்லாம் சத்தியத்தை போதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயில போடு, அவங்களால டார்ச்சர் பண்ணு, அவங்க சாவடி அப்படின்ற நிலைமை கண்டிப்பா வருங்க ஃபியூச்சர்ல இல்லைங்களா. உலகம் எதை அட்மைட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா, வேர்ல்டு லீடர்ஸ். தேவனுடைய வேல்யூ இருக்கிறவங்கள ஜனங்க வந்து மதிக்கவே மாட்டாங்க. யாரை மதிக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன்னா யாருமே தெரியாது, அருவருப்பான காரியம் பண்றவங்கள வந்து கடவுள் வந்து கும்பிடுவாங்க. அதற்கு நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சகோதர சகோதரி. 7வது எச்சரிக்கை தேவன் நம்மளுக்கு கொடுக்கறது வெளிப்படுத்தல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் தொடர்ந்து நம்மளுக்கு எச்சரிக்கைகள் கொடுத்துட்டே இருப்பாருங்க. ஆனா அதற்கும் ஒரு முடிவு இருக்குது. தேவனுடைய கடைசி எச்சரிக்கையை அக்செப்ட் பண்றது, இதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கின்ற கடைசி எச்சரிக்கை. ஒரு லெவல் வரைக்கும் தான் தேவன் நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பாருங்க. அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அதற்குள்ள நம்ம வந்து மனம் மாறணுங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்துலங்க, ரெவலேஷன் சாப்டர் 18:4ல, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாத்தீங்களா, பாபிலோன் இது வந்து தேவனுக்கு விரோதமா வருகின்ற சபை. அதை விட்டு நீங்க வெளியே வாங்க. எதெல்லாம் வந்து தேவனுக்கு விரோதமா வருதா அது எல்லாமே வந்து பாபிலோன் தாங்க. அந்த சிஸ்டமை விட்டு வெளியே வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாருங்க. தேவன் கொடுக்கின்ற கடைசி எச்சரிப்பு. இதை நம்ம அசட்ட பண்ணக்கூடாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, 2 கொரிந்தியன் சாப்டர் 6:17ல பவுல் இப்படியாக சொல்றார், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. பாத்தீங்களா, நீங்க உலகத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு கூட சம்மந்தம் வச்சுக்காதீங்க, அசுத்தமானதை தொடாதீங்க, அவங்கள விட்டு பிரிந்து வாங்க, நீங்க செப்பரேட்டா இருங்கன்றாரு. நம்ம அவங்க கூடயே இருந்தேன்னு வச்சுங்களேன், அவங்க கூடவே அப்படியே அழிஞ்சு போயிடுவோம். ஸோ தேவன் தேவன் கொடுக்கின்ற முக்கியமான எச்சரிப்பு இதுங்க. இட்டாலி நாட்டுல பாம்பே அப்படின்ற ஒரு சிட்டி இருக்குதுங்க. ரொம்ப ஃபேமஸான சிட்டி. சுகபோகங்களுக்கு இடம் கொடுக்கின்ற சிட்டி, பார்ட்டி பண்ற சிட்டி, ஜனங்க வந்து அருவருப்பான பாவங்கள் செய்துட்டு இருந்த சிட்டி. 79வது ஏடியில தேவன் வந்து ஒரு எச்சரிப்புகள் வந்து அந்த ஊர்ல கொடுத்தாருங்க. நிறைய நிலநடுக்கங்கள் வருது, நிலச்சரிவு வருது, ஜனங்க வந்து திருந்தவே இல்லைங்க. பாவத்தை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாருங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா, அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிருந்தா தப்பிச்சிருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து பாவத்தை செய்துட்டே இருக்கிறாருங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, மவுண்ட் வெசுவியஸ் அப்படின்ற ஒரு மலை வந்து எரிமலை வந்து வெடிச்சிருதுங்க இல்லைங்களா. வால்கானிக் எரப்ஷன் வந்து நிறைய பேர் வந்து செத்து போயிட்டாங்க. ஏன்னாக்கா, தேவனுடைய எச்சரிப்பை வந்து ரொம்ப சாதாரணமா வந்து அவங்க எடுத்துருக்காங்க சகோதர சகோதரி. நம்ம லைஃபும் அப்படித்தான் முடியுங்க. தேவனுடைய எச்சரிப்பை வந்து சீரியஸா எடுத்துக்கலன்னா. நோவாவோட காலகட்டத்துல கூட இதுதான் நடந்துச்சுங்க சகோதர சகோதரி. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய எச்சரிப்புகளை நம்ம அசட்டை பண்றோம் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மனம் திரும்பத்துக்கு டைம் எடுக்கிறதுங்க. தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுத்தால், ஏதோ ஒரு சகோதரர் மூலியமா தேவன் நம்ம கிட்ட வந்து பேசுறாருங்க, அப்ப நம்ம என்ன பண்ணோம், இம்மீடியட்டா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி மனம் திரும்பணுங்க, பாவ மன்னிப்பு கேட்டு. அதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. அப்படி மனம் திரும்பாம கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அழிஞ்சுதான் போவோம். இதுதான் வந்து நடக்குங்க. ரெண்டாவது வந்து வேர்ல்ட்லி பிளஷர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுங்க. அதுல வந்து நமக்கு சந்தோஷம் வருது, ஆனா லிமிட்டடான சந்தோஷம்.
உலக சுகபோகங்கள்ல நம்ம வந்து ஆளாக கூடாதுங்க. தேவனோட வார்னிங்ஸ வந்து அசட்டை பண்றது 3வது விஷயம். ஆவிக்குரிய விஷயத்துல அனல் இல்லாம இருக்கிறது 4வது விஷயங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து பாவமா மாறுதுங்க. இது வந்து 5வது விஷயம். இல்லைங்களா? டிஃபெண்ட் பண்ண நினைக்கிறது பாவத்த. நம்ம பாவத்தை எப்போ வந்து எக்ஸ்கியூஸ் பண்றோமோ, பாவத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லைன்ட்டு அர்த்தம் ஆயிடுங்க. இல்லைங்களா? தேவனுடைய நியாய தீர்ப்பு பத்தி அவ்வளவா யோசிக்கிறதே இல்லைங்க. அது எப்பனா நடக்கட்டும். நம்ம ஜாலியா வாழ்வோம். கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம். எவ்வளவு சந்தோஷமா நம்ம வந்து வாழ்ந்து மறிக்கலான்ற எண்ணத்தோட வாழ்றது. அது ரொம்ப கொடூரமான விஷயங்க. இல்லைங்களா? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்குது டே டு டே லைஃப்ல. இதெல்லாம் வந்து தேவனுடைய வார்னிங்க நம்ம அசட்டை பண்றோன்றதுக்கு அடையாளங்க. இது எல்லாமே வந்து தேவன் வெளிப்படுத்தல்ல நம்மளுக்கு கொடுக்கின்ற எச்சரிப்புகள். இத வந்து நம்ம சீரியஸா எடுத்துட்டு இன்னைக்கு தேவனிடத்துல போயிட்டு ஜெபம் பண்ணி, அவருக்கு நம்ம உகந்த ஒரு பாத்திரமா வாழ, அவர் இடத்துல நம்ம வந்து பலத்தை பெற்றுக்கொள்வோங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so மச். ஆமென்.